ஹலோ, இன்றைக்குள்ள லஞ்சில் பூசணி பொரியல். இந்த சேனலில் சிம்ப்ளி ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டிப்ஸ் கூட தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த பூசணிக்காயில் நிறையா பொட்டாசியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, அயன் எல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது இதில். இது வந்துட்டு இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும். அது இல்லாமல் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இது ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் நம்ம. இது நூல்கோல் குழம்பு. இந்த நூல்கோல் நிறைய ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், அப்புறம் அனீமியாவை தடுக்கும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் இருக்கிறனால அது ஜீரண சக்தியை வந்துட்டு அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் மலச்சிக்கலை வந்துட்டு தடுக்கும். கூடவே கொஞ்சம் லெமன் சாதம். இதில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்குது. இதில் இந்த லெமன் நம்ம போட்டதுனால இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். ரசம். இதில் பூண்டு நிறையா போட்டு பண்ணியிருக்கேன். பூண்டு வந்துட்டு முழு பூண்டாகவே அப்படியே போட்டிருக்கேன். இந்த பூண்டில் நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறையா விட்டமின்ஸ் கூட இருக்குது, மினரல்ஸ், அப்புறம் பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும். கொலஸ்ட்ராலை வந்துட்டு கம்மி பண்ணுது. கொஞ்சம் சோறு. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட்லி குக்கரில் வைக்க மாட்டேன். கஞ்சி வந்துட்டு வடிச்சிடுவேன். அப்போ நம்ம ஸ்டார்ச் வந்துட்டு போயிடும் அதில். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் என்ன தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இந்த அரிசி சாப்பிட்றனால கொஞ்சமாக சுகர் ரைஸ் ஆகத்தான் செய்யும். அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறக்கு நம்ம வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்னென்னா பெரண்டை துவையல். பெரண்டை வந்துட்டு நாங்கள் வீக்லி ஒரு 3 தடவையாவது எடுத்துக்குவோம் பெரண்டை துவையல். இது டிஃபனுக்கு சட்னி அப்படியே வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு. இப்போ வந்துட்டு சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு பெரண்டை துவையல். இது பார்க்காதவங்களுக்கு இதுதான் பெரண்டை. இதில் இருக்கிற ஸ்டெம்மில் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இதை அப்படியே நம்ம எடுத்து கழுவுனோம்னா கையில் வந்துட்டு அரிப்பு ஏற்படும். தேங்காய் ஏதாவது நல்லெண்ணெய் தடவிட்டு இதை சுத்தம் பண்ணணும். இதில் இருக்கிற நார் பீன்ஸ் மாதிரி அப்படியே உரிச்சு எடுத்தோம்னா வந்துடும். அப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வானலியில் இதை ட்ரையாக அப்படியே வதக்கணும். நான் பண்ணுற மெத்தட் நான் சொல்கிறேன். ட்ரையாக வதக்கிடுவேன். அப்புறம் இந்த அளவுக்கு துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வறுத்துக்கணும். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், 1 பல் பூண்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு கையளவு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் எடுத்துக்கணும். சின்னதாக புளி, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அப்போ இந்த மாதிரி வரும். இது நான் வேறொரு வீடியோவில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் ரிலேட்டட் வீடியோஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோவும் பாருங்கள். பெரண்டை மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான டிஷ் வந்துட்டு முருங்கைக்கீரை சூப். இதுலேயும் நிறையா பூண்டு, சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி, மிளகு, சீரகம் அம்மியில் தட்டி போட்டு செய்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர்ஸ், மினரல், விட்டமின் இது எல்லாமே ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இதை வந்துட்டு தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் சூப் மட்டும் இல்லை, பொரியலாகவும் சாப்பிடலாம். அப்புறம் நெய்யில் வதக்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சும்மா உப்பு மட்டும் போட்டு லைட்டாக வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு வலி ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை கை கால் வலி, முட்டு வலி அப்படி இருந்துச்சுன்னா அது இம்மீடியட்டாக அது க்யூர் பண்ணும். இந்த சூப் ஃபார்மில் எடுக்கிறது ஓவரால் நம்ம பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கும். அப்புறம் ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது, ஹேர்க்கும் ரொம்ப நல்லது. நல்லா திக்கான ஹேர் அப்படியே வளரும். அனீமியாவை இது தடுக்கும், பிளட் ப்ரெஷரை குறைக்கும், பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் அது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இப்படி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சிருக்கு இந்த முருங்கைக்கீரையில். இது நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.